தருமபுரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வரும் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் பழங்குடியின மக்கள் மாநில அளவில் 2% பேர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ளனர். அதிலும் குறிப்பாக சித்தேரி, சிட்லிங் மலைப்பகுதிகளில் அதிக அளவில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வாழும் பழங்குடியின மக்களுக்கான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் உள்ளது சித்தேரி முதல்நிலை ஊராட்சி. இங்கு அரசநத்தம், கலசப்பாடி ஆகிய பழங்குடியின கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாமல் கரடுமுரடான மலைப்பாதைகளில் பல ஆண்டுகளாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் நடந்தும் சில ஆண்டுகளாக அந்த மலைப்பாதைகள் செம்மைப்படுத்தப்பட்டு இருசக்கர வாகனங்களிலும் பயணித்து வந்தனர். சாலை வசதி இல்லாத காரணத்தால் அந்த கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் சுகாதார வசதிகள் மேம்படுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் நீடித்து வந்தது. அதுவும் குறிப்பாக வாசாத்தியில் இருந்து கலசப்பாடி செல்லும் மலைப்பாதையின் நடுவில் மழைக்காலங்களில் காட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும். அதுபோன்ற நிலைகளில் அங்கிருந்து வரும் மக்களின் நிலை பெரும் ஆபத்துக்கும் மற்றும் பரிதாபத்திற்கும் உரியதாக இருந்தது. இந்த மலைப்பாதையில் செங்குத்தான மலைகளும் அபாயகரமான வளைவுகளும் கொண்ட பகுதியாகும். இதனால் 1500 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய கலசப்பாடி மலைவாழ் கிராம மக்கள் தங்களது விளைநிலங்களில் விளையக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் மற்றும் தினசரி வேலைகளுக்கு அரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு சென்று வருவதற்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் அரசு சாலைகளை மேம்படுத்தி புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை நிறைவேற்றியுள்ளது. மேலும் காட்டாற்றின் குறுக்கே பாலம் அமைத்து சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மினி பேருந்து திட்டத்தின் கீழ் அரூரில் இருந்து கலசப்பாடிக்கு அண்மையில் மினி பேருந்து சேவை கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரே சதீஷ், தருமபுரி மக்களவை உறுப்பினர் ஆ மணி, அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சாலை வசதியுடன் மினி பேருந்து வசதியும் தங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தொடர்ந்து அரூரில் இருந்து அரசு பேருந்தை இயக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நான் சின்ன பையன் இந்த ரோட்டுக்கு போராடுறது நான் பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கு நானும் விவரம் நானும் அந்த ரோட்டு வேலைக்கு போய் நானும் செஞ்சு அதில் போராடினேங்க. இப்போ கவர்மெண்ட்டில் அந்த பாலம் கட்டி அதில் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி பஸ் விட்டுருக்குறாங்க. டவுன் பஸ் விட்டுறது, குட்டி பஸ், சின்ன பஸ் விட்டுருக்குறாங்க. இருந்தாலும் டவுன் பஸ் விட்டால் எங்களுக்கு நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப நாளாக வருஷம் இதுலவே ரோடு வசதி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரோடு போட்டு பஸ் விட்ருக்காங்க. இன்றைக்கி தான் ரொம்ப இதுலேருந்து நாங்கள் கஷ்டமெல்லாம் தீரோன்னு நினைக்கிறோம். முன்னெல்லாம் மாசமாக இருக்கிறவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக முடியாத நடந்து பார்த்து தான் போகணும். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஏழைப்பட்ட மக்கள் தான். அதனால ப்ரைவேட்டு பஸ்ஸுன்னாவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால காசு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் கொடுக்க முடியாது. அதனால் கவர்மெண்ட்டு பஸ் விட்டால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். கரடுமுரடான மலைப்பாதையில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் பயணம் மேற்கொண்ட அரசநத்தம், கலசப்பாடி மக்களுக்கு அரசின் திட்டங்களால் தற்போது சாலை வசதியும் மினி பேருந்து வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.